தம்பி சொல்றது தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போன் பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு, அப்படிதான் சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ராமசாமி கோட்டாவில் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த படம் மாப்பிள்ளை சிங்கம். வாரம் வெள்ளிக்கிழமை வருதோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை ஆனால் கரெக்டாக விமல் படம் வந்துடுது. அப்படி இந்த வார கோட்டாவில் இந்த படம் வந்திருக்கு. எந்த விதமான கெட்டப் சேஞ்சோ, கேரக்டர் சேஞ்சோ, கதை சேஞ்சோ எதுவும் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் நடிப்பேன் அப்படின்னு 10-12 படமாகவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம விமல். இது ஒரு களவாணி மாதிரியான ஒரு படம் தான். 2 ஊர், 2 ஜாதி, அதில் 2 காதல். கடைசியாக இவர் எதிர்த்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த காதலில் ஜெயிச்சு அந்த 2 ஊரையும் சேர்த்து வச்சு சுபம் போடுவாங்க. அதே கதை தான் இதுவும். விமல் அப்பாவும் அந்த பிஞ்சு மூஞ்சிக்கு தேவர் மகன் கமல் மாதிரி மீசை வச்சது தான் படத்தில் உச்சபட்ச காமெடி. மீசை வச்சா கெட்டப் செஞ்சுன்னு யாரோ தப்பாக அவர் மனசில் போய் பதிய வச்சுட்டாங்க போல தெரியுது. அதனால் மீசை வச்சுருக்காரு, மீசை மட்டும்தான் வச்சுருக்காரு. ஃபைட்டுலேயோ மற்ற எந்த சீன்லையோ அயன் பண்ண சொக்கா கொஞ்சம் கூட சுருங்காத அளவுக்கு நீட்டாக வந்துட்டு நீட்டாக போகிற ஒரு நீட்டான ஒரு கதாநாயகன் தான் நம்ம விமல். அஞ்சலி, அங்காடி தெருவில் பார்த்த அஞ்சலியாக இப்போ வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாகவே ஆகிட்டாங்க. சைட்டில் வந்து பார்க்குறதுக்கு சைக்கிளா சைஸில் வராமல் இருந்தால் சரி. அடுத்த படங்கள்ல எல்லாம் சூரி, இதுக்கு முன்னாடி நடந்த மொக்க காமெடி படங்களுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல தான். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மைண்ட் செட் ஆயிடுச்சு. நீ பேசி ஒரு டயலாக் சிரிச்சாவே அது பெரிய அதிசயம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் பரவாயில்ல, இதில் சிரிக்க வைக்கிறாரு. அவர் கூட வர்ற காளி, அப்புறம் முனிஷ்காந்த், இவங்கெல்லாம் அங்கங்கே சிரிக்க வைக்கிறாங்க. இசை என்ஆர் ரகுநந்தன் அவர் பாடல் போட்ட பாட்டில் ஒரு 2-3 பாட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. என்ன 2-3 பாட்டுமே கொஞ்சம் கேட்டது மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே ரகம் தான். கேமரா எடிட்டிங் எல்லாமே ஒரு சீரியலுக்கு உண்டான எஃபெக்ட் மட்டும்தான். கண்டிப்பாக இந்த கதையை ஒரு மெகா சீரியலாக பண்ணால் ஒரு 6-7 வருஷம் கண்டிப்பாக தள்ளலாம். அந்தளவுக்கு ஒரு வலுவான ஒரு மெகா சீரியலுக்கு உண்டான ஒரு கதை தான். டயலாக் ரைட்டருக்கு ஒரு 10-15 பேனா வாங்கி கொடுத்தாங்க. ஒரு இது பக்கமாக எழுதி தள்ளியிருக்காரு. அதை வந்தவன் போனவன் பூரா பேசி ஒரு வழியாக படத்தை முடித்து அனுப்புகிறானுங்க. ஒருவேளை 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ராமராஜன் நடிக்க ராமநாராயணன் டைரக்ட் பண்ணியிருந்தால் ஒரு 250 நாள் ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு இப்படி மெகா சீரியல் டைப்பு ஸ்டோரி செட் ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். எனிவே இந்த டைரக்டரை அடுத்த 2-3 வருஷத்தில் ஒரு மெகா சீரியல் டைரக்ட் பண்ணி நம்ம அழகு பார்த்துக்கலாம். மீண்டும் இன்னொரு படத்துடன் சந்திப்போம். நன்றி.